யோவான் 4வது அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவரை, நம்முடைய தகப்பனை, சர்வலோகத்தையும் சிருஷ்டித்ததான அந்த தேவாதி தேவனை, இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படி நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். இங்க சொல்லப்பட்டதான இந்த வார்த்தையில உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஸோ அது இப்பொழுதே வந்திருக்கிறபடினால் நீங்களும் நானும் தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் அப்படி சொல்லிட்டு, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் அவர் ஆவியான தேவன். அவரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம இங்க வாசித்ததான வசனத்துல தொழுது கொள்ளுகிறவர்கள் அல்லது தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கிறதான இந்த வார்த்தைகள், அது ஆங்கிலத்துல வர்ஷிப், அதாவது ஆராதனை என்பதை விளக்குகிறதாக இருக்கிறது. அதனால தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னதும் நம்ம அது என்னவா இருக்கும் அப்படின்னு குழப்பம் அடைய வேண்டாம். ரொம்ப எளிமையாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அது நாம் ஆராதிக்கிறதான அந்த ஆராதனையை தான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நம்முடைய தேவன் ஆவியாயிருக்கிறார், ஆராதிக்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு ஆராதனையை குறித்ததான சில காரியங்களை தான் உங்களோடு கூட அடுத்த அரை மணி நேரம் பிரசங்கமாக பேசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி ஜெபத்துல நடத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆராதனை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கிறது. Worship is the center part of every believer. ஒவ்வொரு விசுவாசியினுடைய மைய பகுதியே ஆராதனை தான். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, ஒவ்வொரு விசுவாசியினுடைய நாடி துடிப்பும் உயிர் மூச்சும் அது ஆராதனையாகவே இருக்கிறது, ஆராதனையாகவே இருக்கவும் வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிறதான ஆராதனை, கர்த்தரை தொழுது கொள்கிறதான தொழுதல், அதுவே நம்முடைய உயிர் மூச்சாக இருக்க வேண்டும். அப்ப ஆராதனை தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மைய பகுதியா இருக்குது. இப்போ நீங்க நினைக்கலாம், நான் செய்கிறேன்ல, பாட்டு தான் பாடுறேன்ல, நான் தான் கையை தட்டுறேன்ல, பாஸ்டர் கையை உயர்த்தி ஆராதனை பண்ணுங்கன்னு தான் கையை தூக்கி ஆராதனை பண்ணுறேன்ல, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் எப்படியோ 9 மணிக்கு வராட்டினா கூட ஒரு 9:30, 10, 11 மணிக்காவது சபைக்கு என்ன செஞ்சிடறேன், வந்துடுறேன்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்போ நான் ஆராதனை தான் பண்ணுறேன்ல, நான் ஆராதிக்கிற ஆளு தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் worship is more than singing. Worship is more than raising hands. Worship is more than attending every Sunday service. ஆராதனை என்பது நாம் பாடுகிறதான பாடலை காட்டிலும் மேன்மையானது. ஆராதனை என்பது நாம் கரம் உயர்த்தி ஆராதிக்கிறோமே அதை விட மேன்மையானது. ஆராதனை என்பது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்துடுறேனேன்னு சொல்றோம் பாருங்க, அதையும் காட்டிலும் மேன்மையானது.
ஸோ இந்த புரிதலுக்குள்ள நாம் வந்து விட வேண்டும். அப்போ ஆராதனைனா இதை காட்டிலும் மேன்மையானதுன்னு சொல்லப்படுகிறதே அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, worship is a heartfelt response to who God is and what God has done in my life. ஆராதனை என்பது தேவன் யார் என்பதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிரதிபலிப்பதும், தேவன் எனக்கு என்ன செய்தார், எனக்கு என்ன செய்தார் என்பதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிரதிபலிப்பதுமாக இருக்கிறது. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறேன். நம்ம பாடுற 4 பாட்டுல நம்ம தேவன் யார் என்பதை உங்களால் நிரூபித்து விட முடியுமா? அல்லது நீங்க பாடுற அந்த 4 பாட்டுக்குள்ள தேவன் இப்படிப்பட்டவர் தான் என்று நீங்க அதை ஒரு 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 வட்டம் போட்டு அடக்கி விட முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. நம்ம 1000 பாட்டு பாடினாலும் அவர் இவ்வளவு பெரியவர் என்பதை நம்மளால விவரிக்கவே முடியாது. அவரை விவரிப்பதற்கு நம்ம பாடுற பாடல்கள் ஆயுசு நாள் முழுசும் பாடினாலும் பத்தாது. அவர் அத்தனை பெரிய தேவன். அல்லேலூயா. அதனால தான் சொல்லி இருக்கு, நம்ம பாடுற பாடலை விட தேவனுக்கு செலுத்துகிற ஆராதனை ரொம்ப பெருசு. அது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவன் எத்தனை பெரியவர் என்பதை பிரதிபலிக்கிற ஒன்று, பிரதிபலிக்கக்கூடிய ஒன்று. அதே போல தேவன் செய்ததான நன்மைகளை, அவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை விவரிப்பது, பிரதிபலிப்பது ஆராதனை. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவர் செய்த நன்மையை விரல் விட்டு எண்ணி சொல்ல ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆயுஷ் நாட்கள் போதுமா? போதுமாங்க? போதாது. அவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு. ஒரு நன்மையா 2 நன்மையா? எவ்வளவு நன்மையை ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றிருக்கிறோம். எவ்வளவு காரியங்களை நம்ம ருசி பார்த்திருக்கிறோம். அவர் செய்த நன்மைகள் ஏராளமாயிற்றே. அழகாய் ஒரு பாடல் உண்டு, 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது அப்பா நீர் செய்த நன்மை சொல்லிட. 1000 நாவு இருந்தாலும் என்ன செய்யாதான்? போதாது அவர் செய்த நன்மையை சொல்லுவதற்கு. அவ்வளவு நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்ப அவரிடத்துல நான் பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் இருதய பூர்வமாய் பிரதிபலிப்பதுதான் ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இது ஏதோ வெறுமனே வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் சபையில உட்கார்ந்துட்டு போறதுல நிறைவடைந்து விடாது. இது ஏதோ நம்ம ஒரு 4 பாட்டை பாடினவன அதுல என்ன செஞ்சிடாது? நிறைவு பெற்று விடாது. அதற்கும் மேல சில காரியங்கள் இதுல அடங்கி இருக்கு. ஆராதனையில தேவன் மீது வைத்திருக்கிறதான அன்பு வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து பக்தி. ஆராதனை எவ்வளவு நம்ம பக்தி உடையவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. எங்க இயேசு நம்மளை ரட்சித்திருக்கிறார், ரட்சிப்பை அருளி செய்திருக்கிறார். நமக்கு கிருபையினால் இலவசமாய் ரட்சிப்பை கொடுத்து நம்மளுடைய நம்ம மேல பாவி அப்படின்னு ஒரு அடையாளம் இருந்துச்சு, அந்த அடையாளத்தை நீக்கி நீதிமான் என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து, அவருடைய பிள்ளை என்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்து நம்மளை இவ்வளவாய் நேசித்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே. அப்ப எவ்வளவுக்கு அதிகமாய் அவரிடத்தில் நாம் பக்தியுடையவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப எனக்கு என்ன பிரச்சனைனா, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நடு ரோட்ல சாஷ்டாங்கமா விழுந்த ஆள்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு பிற்பாடு இங்க வந்து முழங்கால் போடுன்னா யோசிக்குது.
ரட்சிக்க போறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் பண்ணாங்க. ஆனா சபைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பக்தி என்னவாயிருச்சு? காணாம போயிடுச்சு. முழங்கால் போறதுக்கு யோசிக்கிறாங்க, எளிமைன்னு பாடுறதுக்கு யோசிக்கிறாங்க, கையை தட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க. இது எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் வந்து பக்தியின் வெளிப்பாடாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் நம்ம வெளிப்படுத்துகிற பக்தியை தான் ஆராதனையாக வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அல்லேலூயா. அடுத்து ஆராதனை அப்படின்னா ஒபீடியன்ஸ் டு காட், கீழ்ப்படிதல். தேவனுக்கு எல்லா விதத்திலையும் கீழ்ப்படுகிற தன்மை, அதுதான் ஆராதனையினுடைய வெளிப்பாடாக இருக்க முடியும். தேவன் சொல்லுகிற எதையுமே நான் கேட்க மாட்டேன், அவருடைய வார்த்தையின்படி நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அவரை ஆராதிக்கிற நபர்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அவரை ஆராதிக்கிறவர்களா இருப்போமானால், நம்முடைய ஆராதனை உண்மையுடையதா இருக்குமானால், நம்முடைய ஆராதனையில் அர்த்தம் இருக்குமானால், தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருப்போமே. அப்ப ஆராதனை செய்கிறவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அல்லேலூயா. அப்ப அன்பு, பக்தி, கீழ்ப்படிதல் இது எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து வெளிப்படுத்துகிற ஒன்று இருக்கு பாருங்க, அதைத்தான் ஆராதனை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ஆராதனை குறித்ததான சில காரியங்கள். இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். அதனால குறிப்புகளாய் சில காரியங்களை சொல்றேன். குறிப்பு எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க, தியானம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, ஆராதனை என்பது அது நம்மை பற்றியது அல்ல, அது தேவனை பற்றியது. Worship is not about us, it's all about God. சங்கீதம் 29:1-2 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தருக்கே. இன்னும் சத்தமா சொல்லுங்க. ரைட். 2வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அல்லேலூயா. Worship is not about us, it's all about God. ஆராதனை என்பது நம்மை பற்றியது அல்ல, அது தேவனை பற்றியது. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்றாரு, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். அதை யாருக்கு செலுத்துங்க? ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்றாரு, கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். அப்ப ஆராதனைக்குரியவர் யார் மாத்திரம்தான்? கர்த்தர் மாத்திரம்தான். இந்த உலகத்துல எத்தனை பெரிய ஜாம்புவான்கள் எழும்பினாலும், எத்தனை பெரிய ஆட்கள் எழும்பி வந்தாலும், அவர்கள் ஆராதனைக்குரியவர்கள் அல்ல. ஆராதனைக்குரியவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். கர்த்தருக்கே ஆராதனையை செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆமா. சோ அப்ப இட்ஸ் அபவுட் கிவிங் காட் த க்ளோரி ஹி டிசர்வ்ஸ். ஆராதனையில தேவனுக்குரியதான மகிமையை நம்ம செலுத்தியே ஆக வேண்டும். தேவன் எவ்வளவு மகிமைக்குரியவர், எத்தனை மகத்துவமானவர். அப்ப அந்த மகிமைக்குரிய தேவனுக்கு அத்தனை மகிமையும் செலுத்துகிறது தான் ஆராதனை. அல்லேலூயா. ஆமா. ஏதோ நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்லங்க. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்ச நாள் தவம் இருக்கிறாங்க, அப்புறம் தங்களை கடவுளா மாத்திடுறாங்க. ஆமா. இப்படியெல்லாம் தேவாதி தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையெல்லாம் கொண்டு போய் சீரழிந்து காணப்படுகிற மனிதர்களுக்கு மனிதன் செலுத்தி கொண்டு இருக்கிற இந்த காலத்துல நீங்களும் நானும் அந்த உண்மையான தெய்வத்திற்கு மகிமையை செலுத்தும்படி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த உண்மையான தெய்வத்திற்கு மகிமையை செலுத்தும்படி வந்திருக்கிறோம். வாலிப வயதா இருக்கும்போது, சின்ன வயசுல இருந்து கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவன் தான் நானு. ஆனா வாலிப வயசுல கொஞ்சம் உலகம், வாலிபம், நண்பர்கள்,
அதனால நண்பர்கள் சொல்றதெல்லாம் கேட்கறது, அப்படியே கொஞ்சம் பின்மாற்றம். அப்புறம் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல சபை வெறுத்து போச்சு. பாஸ்டர் பிடிக்காம போயிட்டாரு. பாஸ்டர் பேசுற பேச்சு பிடிக்கல, வசனம் பிடிக்கல, பாட்டு பிடிக்கல, ஆராதனை பிடிக்கல. நானே கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், என்னடா பெரிய கிறிஸ்டியன் லைஃப், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் அன்னைக்கு நானும் இருந்தேன். அதனால தேவனுக்கு செலுத்த வேண்டியதான அந்த கனத்தையும் மகிமையும் செலுத்தாத ஒரு நபரா, அவருக்கு கொடுக்க வேண்டியதான ஆராதனைய செலுத்தாத ஒரு நபரா சுத்தி வந்துகிட்டு இருந்தேன். ஆண்டவர் பார்த்தாரு, ஏற்ற வேலையில தொட்டாரு, ரட்சித்தாரு, ஊழியக்காரன அபிஷேகம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. ஆமா, அநேகர் கனத்தையும் மகிமையும் யார் யாருக்கோ செலுத்துறாங்க, அல்லது அவருக்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தாதபடிக்கு என்ன இயேசு என்ன கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படி அல்ல. எல்லா மகிமையும் எல்லா கனமும் இயேசு ஒருவருக்கே. அல்லேலூயா. அவரே மகிமைக்குரியவர், அவரே மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரைட். இரண்டாவது யோவான் 4:24 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். Worship God in spirit and truth. நம்முடைய ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் நாம் ஆராதிக்க வேண்டும். Worship in spirit, worship in truth. ஆவியோடு ஆராதனை செய்யுங்கள், உண்மையோடு அவருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆவியோடு ஆராதனை செய்வது என்பது இட்ஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் த்ரூ ரைச்சுவல்ஸ், பாரம்பரியத்தின்படி செய்யப்படுகிற ஆராதனையாக அல்ல. நீங்க ஆவியினாலே தேவனை ஆராதிக்கிறவர்களாய் இருப்பீர்களானால் பாரம்பரியத்தை கடந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. ஆமா, நீங்க நிறைய பேருக்கு ஆராதனை பாரம்பரியமா மாறிடுச்சு. நான் அதனால தான் இங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் வர்ஷிப் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறோம். நீங்களே கை உயர்த்தி ஆராதிக்கணும்னு ஆராதிக்கலாம், சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கணும்னு ஆராதிக்கலாம், எளிமை நின்று ஆராதிக்கணும்னு ஆராதிக்கலாம். ஏன்? நம்மள்ட்ட அந்த ரைச்சுவல்ஸ் கிடையாது. நாம் எல்லாரும் எழும்புவோம், உடனே எந்திரிப்போம். நாம் எல்லாரும் அமருவோம். அப்புறம் என்ன, அங்கே ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று இருக்கும். அந்த லிஸ்ட்டை வாசித்த உடனே ரைட், ஓகே, எல்லாம் முடிஞ்சிச்சு, அதோடு அவ்வளோதான் ஆராதனை. அப்படி அல்ல. ரைச்சுவல்ஸ், பாரம்பரியத்தையும் கடந்தது தான் ஆவியிலே கர்த்தரை ஆராதிப்பது. அல்லேலூயா. பாரம்பரியத்தெல்லாம் கடந்தது. சிலருக்கு காலையில் எழும்பி கண்ணை மூடி 2 வார்த்தை, கர்த்தாவே இந்த நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், இந்த நாளை ஆசீர்வதியும், அவ்வளவுதான், ஆமேன். என்னது இது? பாரம்பரியம். புரியுதா உங்களுக்கு? 2 வார்த்தை, அதோட பாரம்பரியம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் சிலர் இவர்களை பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் சொல்றதா அல்லது பண்டிகை கிறிஸ்தவர்கள் சொல்றதான்னு தெரியல. கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, நியூ இயருக்கு சர்ச்சுக்கு வந்துருவாங்க, அதுக்கப்புறம் இடையில ஒரு விசிட் ஈஸ்டர் அன்னைக்கு, அதோட அவ்வளவுதான். அடுத்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு தான் அவங்களை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். பாரம்பரியம். கரெக்டா அந்த பண்டிகைக்கு கரெக்டா வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமேன்ட்டு போயிடுறது பாரம்பரியம். இன்னும் அநேக காரியங்கள் இப்படி பாரம்பரியமாகவே ஆராதனையில இருக்குங்க. அதை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து அவை எல்லாவற்றையும் கடந்து ஆராதனை செய்வதுதான் ஆவியோடு கர்த்தரை ஆராதிப்பது. அல்லேலூயா.
அப்போ தினந்தோறும் காலையில் 5 நிமிஷம் அல்ல, நீங்க எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் ஜெபிப்பதும் ஆராதிப்பதும் தான் ஆராதனை. அல்லேலூயா. ஏதோ சும்மா கடமைக்கு 2 வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன் அதோட முடிஞ்சு போச்சு. நோ 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 நோ, அதுக்கும் மேலே. அல்லேலூயா. அதுதான் பாரம்பரியத்தை கடந்து தேவனை தேடுவதும் தொழுது கொள்வதும் தான் அது ஆராதனை, ஆவியிலே ஆராதிக்கிற ஆராதனை. அடுத்து இங்கே அதே வசனம் சொல்லுது, worship in truth, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்யுங்கள். ஆமா, உண்மையோடு ஆராதனை செய்கிறவர்கள் பாருங்க, they worship according to God's word and acknowledge his truth. அவருடைய உண்மை தன்மையை அவங்க அக்னாலேஜ் பண்ணுவாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ்க்கையை அமைத்து அவர்கள் வாழ்வார்கள். அல்லேலூயா. ஸோ அப்போ இந்த முறைமையில் பாரம்பரியம் கடந்து உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக நம்ம மாறும்போது அதுதான் வேதவசனம் சொல்றபடி ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இனிமேல் நம்ம இந்த பாரம்பரியத்தெல்லாம் கடந்து கடமைக்குன்னு செய்கிற காரியங்களை கடந்து வருவோம். அதுதான் ஆவியிலே கர்த்தரை ஆராதிப்பதும் உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கும் சமமாகும். ஆமென். ஆம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுவே சொல்லுங்க எல்லாரும், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எதை சொல்றாரு? உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது நீங்க செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. worship is a lifestyle. ஆராதனை என்பது வாழ்க்கை முறை. அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய சுயத்தை எல்லாம் சாகடித்து, நம்முடைய மாம்ச எண்ணங்கள் எல்லாம் சாகடித்து ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவத்திற்கு நம்மளை முற்றிலுமாய் அர்ப்பணித்து நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆமா, நம்ம எப்போது நம்ம சுயத்தின்படியே வாழ்ந்து நம்ம விருப்பத்தின்படியே எல்லாவற்றையும் செய்து நம்ம ஆசைகளையே நிறைவேற்றி அப்படியே வாழ்ந்துட்டு நானும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆளுன்னு சொன்னா அதுல அர்த்தம் இல்லை. அப்ப நம்ம சுயம் சாகணும், அவர் சித்தம் செய்யப்படணும். அல்லேலூயா. ஏன் விருப்பம் இல்லை ஆண்டவரே, உங்க விருப்பம்னு யார் ஒருவர் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தான் புத்தியுள்ள ஆராதனை வீரர்கள். அல்லேலூயா. ஆமா, நிறைய நேரங்கள்ல நம்ம சுய விருப்பத்தை செய்யறதுக்கு தான் நமக்கு ரொம்ப ஆசை. நம்ம விரும்புறது நடந்துடணும். நம்ம ஒரு டார்கெட் வச்சுட்டு இது நிறைவேறிடணும், இது நடந்துடணும். ஆனா அது தேவனுக்கு பிரியமா என்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். அது தேவனுக்கு சித்தமா என்கிறத யோசிக்க மாட்டேங்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்கிற ஆராதனை புத்தி உள்ளதாய் மாறணும். அது புத்தி உள்ள ஆராதனையா இருக்கணும்னா நம்ம சுயம் அல்ல, நம்ம சித்தம் அல்ல, தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன என் வாழ்க்கையில செய்யணும்னு திட்டம் கொண்டு இருக்கிறாரோ அது நிறைவேறட்டும்னு சொல்லி யார் ஒருவர் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தான் புத்தியுள்ள ஆராதனை செய்கிறவர்கள். அல்லேலூயா. ஆமா. ஸோ அப்போ நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை சரண்டர் பண்ணும்போது சொல்ல வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே ஏன் விருப்பம் இல்லப்பா, என்னை குறித்து உங்க சித்தம் நிறைவேறட்டும், என்னை குறித்து உங்க திட்டம் நிறைவேறட்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்ப இந்த தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறணும்னா அவ்வளவு லேசு கிடையாது. சுய சித்தம் சாகடிக்கப்படணும், தேவ திட்டம் நிறைவேறணும்னா லேசான காரியமா? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும், அந்த விருப்பத்தை சாகடிக்கணும், அதை விட்டுறணும். விட முடியுமா? எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்னடா இது என் விருப்பமே,
யோசிப்போம் தானே? அது கடினமான ஒன்று தான். அவ்வளவு எளிமையா என்ன செஞ்சிட முடியாது, நம்ம விருப்பத்தை மாத்திர முடியாது. ஆனா வேதம் சொல்லுது, உங்க விருப்பத்தை தேவ சித்தத்தின்படி நீங்க மாத்தி ஒப்படைச்சிட்டு உங்க சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரேன்னு விட்டு கொடுத்து பாருங்க. அங்கதான் தேவன் உங்களுக்காக கிரியை செய்கிறார். அங்கதான் அது புத்தியுள்ள ஆராதனையாக மாறுகிறது. அல்லேலூயா. அவருக்குன்னு சொல்லி நம்ம எதை இழந்தாலும் அதை ரெட்டிப்பாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆமா, நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். எழுப்பி நிற்போம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை.